அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஈதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சட்டத்தின் அற்புதமான சுருக்கமான ஒரு கிதாபின் முதல் பெரிய தலைப்பாகிய கிதாபு தஹாரத், தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பற்றிய முக்கியமான பாடத்தில் பாடம் நம்பர் 19 நாம் இன்றைக்கு விற்றிருக்கிறோம். இதுவரை அல்லாஹுடைய கிருபையினால் 18 பாடங்களை நிறைவு செய்து இப்போது 19வது பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு தயம்மும் உடைய சட்டம். தயம்மும் என்ற மிக முக்கியமான சட்டத்திட்டத்திற்குள் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் தயம்முமை பற்றி மிக முக்கியமான தகவல்களை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு தயம்மும் என்ற தலைப்பில் நாம் வந்திருக்கிறோம். பாப் என்ற ஒரு தலைப்பின் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இதுவரை நாம் படித்த இந்த பாடங்கள் எல்லாமே தண்ணீரை சார்ந்து இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் மாற்றமாக தண்ணீர் இல்லாத நேரங்களில் நம்மை நாம் ஷரியத்துடைய அடிப்படையில் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தனி பிரிவு என்பதால் பாப் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஃபஸ்ல் என்று கொண்டு வரவில்லை என்றால் ஒரு தனி பகுதிக்கு இந்த பாடம் வந்திருக்கிறது. தண்ணீருடைய ஹல்ஃபாக பஹரமாக இருக்கக்கூடிய ஒரு அமல், ஒரு இபாதத்தான் தயம்மும் என்ற இந்த விஷயம். தண்ணீருக்கு பகரமான விஷயம். தண்ணீர் இல்லாத நேரங்களில் தயம்மும் என்ற ஒரு இபாதத்தை கொண்டு நாம் தொழுகையை நம்மீது ஆகமாக்கி கொள்கிறோம். பாபு தயம்மும், தயம்மும் பற்றிய பாடம். தயம்மும் என்பது ஒரு மஸ்தர். தயம்மம யதயம்மமு தயம்முமன் ஃபஹுவ முத்தயம்மிமுன், ஃபஹுவ முத்தயம்மிமுன். இதுல தயம்மம என்ற மாதியின் ஃபஅல், அதனுடைய மஸ்தர் அத்தயம்மும். குர்ஆனில் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே தயம்மும் என்ற இந்த வார்த்தை குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தயம்மும் என்பது அகராதியில், லொகத்திலே நாடுதல் என்பதாக சொல்லப்படுகிறது. அல் கஸ்து, நாடுவதற்கு தயம்மும் என்று சொல்லப்படும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நாடினான், தயம்மம, கசத, நாடினான். ஷரீஅத்தில் தயம்மும் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, சுத்தமான மண்ணின் மூலமாக அல்லது மணலின் மூலமாக தன்னுடைய முகம் மேலும் 2 கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள நாடுதல். இதுதான் ஷரீஅத்தினுடைய தயம்முமாக இருக்கிறது. சுத்தமான மண்ணின் மூலமாக நிய்யத்தை கொண்டு தன்னுடைய முகம் மேலும் 2 கைகளை தேய்த்து கொள்ள சுத்தமான மண்ணை நாடுதல், நிய்யத்திருக்க வேண்டும். இதற்கு தான் ஷரீஅத்தில் தயம்மும் என்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், தயம்மும் என்பது உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய உம்மத்திற்கு மாத்திரம் குறிப்பாக அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு இபாதத்து தான் தயம்மும். ஏனைய உம்மத்தினர்கள் எந்த நிலையிலும் தண்ணீரை கொண்டே தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா தண்ணீர் இல்லாத நேரங்களில் மண்ணை கொண்டு நிய்யத்தோடு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான, அழகான, லேசான ஒரு இபாதத்தை அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதுதான் தயம்மும். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இந்த தயம்முடைய சட்டங்கள், இதனுடைய வசனங்கள் அல்லாஹு தஆலா வஹீயின் மூலமாக இறக்கியிருக்கின்றான். ரசூலுல்லாஹுடைய பயண காலங்களில் இந்த சட்டம் இறங்கியது. வாருங்கள், நாம் தயம்முடைய முக்கியமான சட்டத்தை நோக்கி நாம் புறப்படுவோம். ஷுரூத்து ஸிஹ்ஹதிஹி, முதல் தலைப்பாக இந்த பாடத்தினுடைய முதல் தலைப்பு ஷுரூத்து ஸிஹ்ஹதிஹி. தயம்மும், ஹீ உடைய மர்ஜா தயம்மும். தயம்மும் சரியாகுவதற்குரிய நிபந்தனைகள், ஷர்த்துடைய பன்மை ஷுரூத். தயம்மும் சரியாகுவதற்குரிய
நிபந்தனைகள் என்ன, எப்போது தயமும் சரியாக ஆகும் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சொல்லுகிறார்கள், ஷுரூத்து சிஹ்ஹத்திஹி, தயமும் சரியாகுவதற்குரிய நிபந்தனைகள். தலைப்பு யஸிஹு பிஷுரூத்தின் சமானியத்தின், யஸிஹு பிஷுரூத்தின் சமானியத்தின் என்பதாக சொல்றாங்க. அதாவது 8 விதமான நிபந்தனைகளை கொண்டு யஸிஹு ஐ யஸிஹு தயமும், ஹுவவுடைய மர்ஜா தயமும் பக்கம் இல்லது, தயமும் சரியாக ஆகும் 8 விதமான நிபந்தனைகளை கொண்டு. பிஷுரூத்தின் சமானியத்தின், ஷுரூத் மௌசூப், சமானியத்தின் சிஃபத், 8 விதமான நிபந்தனைகளை கொண்டு தயமும் என்பது சஹீஹாக சரியாக ஆகும். அல் அவ்வலு, முதலாவது. 8 விதமான நிபந்தனைகளை விரிவாக இந்த இடத்தில் முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு மத்தியிலே பேசுவார்கள். நாம் தொடராக பார்ப்போம். 8 விதமான நிபந்தனைகள். அல் அவ்வலு, முதலாவது. தயமும் சரியாகுவதற்கு 8 நிபந்தனைகள் இருக்கு. இந்த 8 பூர்த்தியாகும் பொழுதுதான் அந்த தயமும் நமக்கு ஆகுமக்கப்படுகிறது. நினைக்கும் பொழுதெல்லாம் தயமும் செய்வது முடியாது, தயமும் செய்வதற்கு அனுமதி கிடையாது. இந்த விஷயங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். என்ன விஷயம்? அல் அவ்வலு, முதலாவது, முப்ததா கபர். அந்நியத்து, முதல் விஷயம், நியத் கட்டாயம் இருக்க வேண்டும். பொதுவாக எல்லா அமல்களுக்கும் நியத்து கட்டாயம். ஆனால் ஒலுவுக்கு நியத் என்பது ஃபர்லாக்கப்படவில்லை. தயம்முமிற்கு நியத்து ஃபர்லாக்கப்பட்டிருக்கின்றன. ஒலுவுடைய ஃபர்ல 4 பாருங்க, அந்த 4ல நியத் இருக்காது. ஆனா தயம்முடைய முக்கியமான ஷரத்து, வெளி நிபந்தனைகள்ல நியத் இருக்கிறது. கட்டாயம் நியத்து அவசியம். அதாவது உறுதியான எண்ணம், நான் ஹதஸை நீக்க, தொழுகை ஆகுமாக்க நான் தயம்மும் செய்கிறேன் என்ற உறுதியான நியத்து அங்கே இருக்கும் பட்சத்தில் தான் அந்த மண், எந்த மண்ணின் மீது நாம் தயம்மும் செய்கிறோமோ அந்த மண் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு பக்கம் அந்த மண்ணு ஆகின்றது. அந்த மண்ணு சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அப்போது நியத் அவசியம். நியத் இல்லாமல் அந்த மண்ணு நம்மை சுத்தப்படுத்தாது. எனவே நியத் இந்த இடத்தில் அவசியமாக முதல் ஷர்த்தாக இருக்கிறது. ஹகீகத்துஹா, அதனுடைய உண்மையான ஹகீகத் என்னவென்றால், உண்மையான அசல் தன்மை, நியத்தினுடைய அசல் தன்மை என்ன தெரியுமா? தன்மையாகிறது அக்துல் கல்பி அலல் ஃபிஅலி, நம்முடைய இதயத்தை, இதயத்தின் எண்ணத்தை நம்முடைய செயல் மீது முடிச்சு வைப்பது. செயலுடன் சொல்லலாம், செயலுடன் நம்முடைய இதயத்தின் எண்ணத்தை முடிச்சு போடுவது, கட்டி வைப்பது. என்ன செய்வது? நம்முடைய இதயத்தின் எண்ணமும் நம்முடைய செயலும் ஒன்றாக இருக்கணும். இரண்டையும் கட்டி போடணும், ஒன்றாக இணைக்கணும். அப்போதுதான் நியத்து பரிபூர்ணமாக ஆகும். இதான் நியத்தினுடைய உண்மையான தன்மையாக இருக்கிறது. அடுத்து பார்க்கலாம். வவக்துஹா, நியத்துடைய நேரம் என்ன? எந்த நேரத்தில் தயமும் செய்யக்கூடியவர் முத்தயம்மீம் எந்த நேரத்தில் நியத்து வைக்கணும் என்று பார்க்கும் பொழுது, இந்த வர்பி யதைஹி அலாமா யதயம்மமு பிஹி, பிஹி, அதனுடைய நேரமாகிறது இந்த வர்பு, அடிக்கக்கூடிய நேரத்தில். எதை? எதைஹி, வர்புடைய முலாஃபிலை எதைஹி, அவருடைய 2 கைகளை அடிக்கக்கூடிய நேரத்தில், அலாமா, அந்த ஒன்றின் மீது, மா மௌசூல், யதயம்மமு பிஹி, எதை கொண்டு அவர் தயம்மும் செய்வாரோ அந்த ஒன்றின் மீது அவருடைய 2 கைகளை அடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்வார்? நியத் செய்து கொள்வார். அப்ப நேரம் ஒண்ணு இருக்கு. எல்லா நேரத்திலையும் நியத் வைக்க முடியாது. எந்த ஒரு மண்ணின் மீது இவர் தயம்மும் செய்வாரோ அதன் மீது தன்னுடைய கையை அடிக்கிற நேரத்துல, அடிக்கும் சமயம் நியத் வைக்கணும். அப்பதான் அந்த நியத்து அங்கே ஏற்றுக்கொள்ள தகுந்த நியத்தாக இருக்கப்படும். முன்னாடியே நியத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தயமும் செய்யறது, கொஞ்சம் தாமதமாக தயமும் செய்வது என்பது, இந்த நியத் என்பது நியத்தாக ஆகாது. அந்த அடிக்கிற சமயம், அந்த நேரத்துல கரெக்டா நியத்து வைக்கணும். நியத்து வைத்தவுடன் தன்னுடைய கைகளை கொண்டு அந்த மண்ணிலோ மணலிலோ தன்னுடைய கைகளை வச்சு அடிக்கணும். எதன் மீது தயமும் செய்யணும் என்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக தொடராக இந்த பாடங்களில் நாம் பார்ப்போம். வாருங்கள், அடுத்து நியத்து சார்ந்த இன்னொரு விளக்கத்தை இங்கு தருகிறார்கள். وشروط صحة النية ثلاثة, وشروط صحة النية ثلاثة, நியத்து சரியாகுவதற்குரிய நிபந்தனைகள் 3 ஆகும். நியத்து
சரியாகுவதற்குரிய நிபந்தனைகள் சலாசத்துன் மூன்றாகும். ஷுரூத்து சிஹத்தின் நியத்து முக்ததா, சலாசத்துன் என்பது ஹபராகும். சரி, நியத் எப்போ சரியாக ஆகும்? நியத்து சரியாகுவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கு. எல்லாரும் நியத்து வைக்க முடியுமா? முடியவே முடியாது. நியத்து வைப்பதற்கு சில தகுதி இருக்கிறது. அந்த தகுதி உடையவர்கள் மட்டும்தான் நியத்து வைக்கணும். அவர்களுடைய நியத்து தான் சஹீஹாக இருக்கும். எனவே அந்த நியத்து சரியாகுவதற்குரிய நிபந்தனைகள் மொத்தம் 3. அல் அவ்வலு, முதலாவது. அல் இஸ்லாம், முதல் நிபந்தனை என்ன? முஸ்லிமாக இருப்பது. முதல் நிபந்தனை முஸ்லிமாக இருப்பது. இஸ்லாம், இஸ்லாம் என்ற தன்மை. நியத் வைக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்கணும், அவருக்குள் இஸ்லாம் என்ற தன்மை இருக்கணும். காஃபிர் நியத் வைத்தால் அவருடைய நியத்தும் கூடாது, அவருடைய தயமும் கூடாது. ஒத்தம்யீசு, மேலும் நியத் சரியாகுவதற்குரிய இரண்டாவது நிபந்தனை பகுத்தறிவு இருக்க வேண்டும். நன்மை தீமை எல்லா விஷயமும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். பகுத்தறிவு உடையவராக இருப்பது. இந்த பகுத்தறிவு தன்மையும் நியத் சரியாகுவதற்குரிய நிபந்தனையாக இருக்கிறது. சின்ன குழந்தைகள், பகுத்தறிவு இல்லாத சிறுவர்கள் நியத் வைப்பதாலோ அல்ல தயமம் செய்வதாலோ அந்த தயமமோ அந்த நியத்தோ கூடாது. வல் இல்மு பிமா யன்வீஹி, மூன்றாவது ஷர்த் நிபந்தனை. வல் இல்மு, அறிந்திருப்பது, பிமா யன்வீஹி, எதை அவர் நியத் வைக்கிறாரோ அந்த ஒன்றை கொண்ட இல்மு, அந்த ஞானம், அந்த அறிவு அவருக்கு இருக்கணும். நான் என்ன நியத்து வைக்கிறேன், எதை பத்தி நியத்து வைக்கிறேன் என்ற தெளிவு அந்த நியத்து வைப்பதற்கு வைக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டும். ஆக நியத் சரியாகுவதற்குரிய 3 நிபந்தனைகளை இங்கே நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் பார்க்கின்றோம், வயுஷ்தரது லிஸஹ்ஹத்தி நிய்யத்தி தயம்முமி லிஸ்ஸலாத்தி பிஹி அஹது ஸலாஸதி அஷ்யாஅ. நல்ல கவனமாக பார்க்கணும். யுஷ்தரத்து உடைய நாயிபு ஃபாயில் இந்த இடத்துல இருக்கு, அஹது. அதனால்தான் அதுக்கு ரஃபா கொடுத்திருக்கிறாங்க. அர்த்தம் பார்க்கலாமா? வயுஷ்தரத்து, மேலும் ஷருத்திடப்படுகிறது, ஷருத்திடப்படும், முவாரிக் நிபந்தனையிடப்படுகிறது. எதற்கு? லிஸஹ்ஹத்தி நிய்யத்தி தயம்முமி, தயம்முடைய நியத்து சரியாகுவதற்கு. தயம்முடைய நியத்து சரியாகுவதற்கு எதற்காக? லிஸ்ஸலாத்தி பிஹி ஐ பித் தயம்முமி, ஹி உடைய மர்ஜா தயம்மும், அந்த தயம்முமை கொண்டு தொழுவதற்காக. தயம்முடைய நியத் சரியாகுவதற்கு நிபந்தனையிடப்படும் அஹது ஸலாஸதி அஷ்யாக, 3 விஷயங்களில் ஒன்று, 3 காரியங்களில் ஒன்று. அஹது என்பது இஷ்தரத்துடைய நாய்ஃபாய். என்ன சொல்ல வராங்க? தயம்முமை கொண்டு நாம தொழுகிறதா இருந்தா அந்த தயம்முடைய நியத்து சரியாகுவதற்கு 3 நிபந்தனை இருக்கு. அப்ப அந்த தயம்முமை கொண்டு தொழுகுவது சரியாக வேண்டும் என்றால் இந்த 3 விஷயம் கரெக்டா இருக்கணும். 3இல் ஒன்று கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும். இந்த 3இல் ஏதேனும் ஒன்று இருப்பது ஷர்த்திடப்படுகிறது, கட்டாயமாக்கப்படுகிறது. அல் அவ்வல், முதலாவது. இம்மா நிய்யத்து தஹாரதி, இம்மா நிய்யத்து தஹாரதி, ஒன்றன் கீழ். இம்மானா என்ன அர்த்தம்? ஒன்றன் கீழ். இந்த இம்மா வரும்போது கண்டிப்பா அவு வரும். ஒன்று இது அல்லது இது அல்லது இது அப்படிங்கிற பொருளுக்காக இம்மாவும் அவும் வரும். முதல்ல இம்மா வரும், அதுக்கு அடுத்து அவு வரும். இம்மா ஒன்றன் கீழ் நிய்யத்து தஹாரதி, சுகாதாரத்தின் நிய்யத்து இருப்பது, சுத்தத்தின் நிய்யத்து. கண்டிப்பா நம்மை நாம் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற நிய்யத்து கட்டாயமா இருக்கும். அதுவும் அந்த நேரத்துல நிய்யத்து கரெக்டா இருக்கும். தஹாரத்துடைய நிய்யத்து கட்டாயம் இருக்க வேண்டும், சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய நியத். அவு அல்லது இரண்டாவது, இஸ்திபாஹதி ஸலாத்தி. கவனமாக பார்க்கிறோம், இஸ்திபாஹத்துன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஜர்ரு கொடுத்தா சரியாக இருக்கும். அதாவது நிய்யத்து இஸ்திபாஹதி ஸலாத்தி, நிய்யத்தோட இங்க அத்ஃபு ஆகியிருக்கு. தொழுகையை ஆகுமாக்குவதின் நிய்யத்து, தொழுகையை ஆகுமாக்குவதின் நிய்யத்து இருக்கணும். ஒன்று சுத்தப்படுத்தி கொள்ளுதல் என்ற நியத்து இருக்கணும், அல்லது தொழுகையை ஆகுமாக்குவதனுடைய நியத்து கட்டாயமா இருக்கும். இல்லாட்டி அந்த நியத்து அதை கொண்டு தொழுகை என்பது கூடாது. இந்த நியத்து தெளிவாக இருக்கும். தொழுகையை ஆகுமாக்குவதனுடைய நியத்து அந்த இடத்துல கட்டாயமாக இருக்கணும். இது ஷர்த்து, நிபந்தனை. அஸ்ஸாலிசு, மூணாவது. அல்லது என்ன இருக்கணும்? அவு அல்லது நிய்யத்து இபாதத்தின் மக்சூதத்தின் லா தஸிஹு பிதூனி தஹாரத்தின்,
அல்லது நாடப்பட்ட முக்கியமான இபாதத்தினுடைய நியத்து இருப்பது. நாடப்படும் இபாதத், இபாதத்தின் மக்சூதத்தின் மௌசூ சிஃபத், நாடப்படக்கூடிய இபாதத்தினுடைய நியத்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது தொழுகை, முக்கியமாக தொழுகை என்பது இபாதத்தே மக்சூதா. ஒலு என்பது இபாதத்தே கைர மக்சூதா. ஒலு என்பது நம்முடைய நாடப்பட்ட இபாதத் அல்ல. ஒது என்பது தொழுகையின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இபாதத். எனவே ஒது என்பது, தயம்மும் என்பது இபாதத்தை மக்சூதா கிடையாது, இபாதத்தை கைர மக்சூதா. தொழுகை என்பது இபாதத்தை மக்சூதா, நாடப்படக்கூடிய இபாதத், அடிப்படை இபாதத். எனவே நாடப்படும் இபாதத்தினுடைய நியத்து கட்டாயம் இருக்கணும். அந்த இபாதத்தும் எப்படி இருக்கும்னா, இன்னொரு சிஃபத் சொல்றாங்க பாருங்க, லா தசிஹு பிதூனி தஹாரத்தின், தூய்மையே இல்லாமல் அது சரியாக ஆகாதே, அது சரியாக ஆகாதே. அத்தகைய நாடப்பட்ட இபாதத்துடைய நியத்து கட்டாயமாக இருக்கணும். இல்லை என்றால் அந்த நியத்தும் கூடாது, அந்த நியத்தை கொண்ட தயமும் கூடாது. ஆக இந்த மூன்றில் ஒன்று ஏதாச்சும் ஒன்று இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ இந்த மூணுக்கும் விளக்கம் சொல்றாங்க பாருங்க. எதுக்காக வேண்டி இந்த மூணு கட்டாயமா இருக்கணும்னு சொல்றோம்னா, எனவே லா யுசல்லி பிஹி, அந்த தயம்முமை கொண்டு அவன் தொழமாட்டான். யாரு? அந்த முத்தயம்மிம், தயம்மும் செய்யக்கூடியவன். அந்த தயம்முமை கொண்டு அவன் என்ன செய்ய மாட்டான்? தொழமாட்டான். எந்த தயம்முமு? அந்த ஏற்கனவே கூறப்பட்ட இந்த தயம்முமை கொண்டு அவன் தொழமாட்டான். எப்போ? இதா நவத் தயம்மும ஃபகத், அவன் வெறும் தயம்முமை மட்டும் நியத் செய்தான். இது ஜஸா முகத்தம் ஷர்த் மோஹர். இந்த இடத்துல இபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கிறோம். தயம்முமை மட்டும் அவன் நியத் செய்தான், அந்த தயம்முமை கொண்டு அவன் என்ன செய்ய மாட்டான்? தொழமாட்டான். ஏங்க? ஏனென்றால் இந்த தயம்மும் மட்டும் நியத் வைக்கிறானா, அவன்கிட்ட தஹாரத்துடைய நியத் இல்ல, தொழுகை ஆகமாக்கக்கூடிய நியத் இல்ல, இபாதத்தை மக்சூதாவுடைய நியத் இல்ல, வெறும் தயம்மும் செய்யறேன் அப்படிங்கிறான். தயம்மும் செய்கிறேன் என்ற இந்த நியத்து மட்டும் பத்தாது. இதை கொண்டு அவன் என்ன செய்ய மாட்டான்? தொழமாட்டான். அல்லது அல்லது இந்த தயம்முமை கொண்டு அவன் தொழமாட்டான். எந்த இது? நவாஹு, அந்த தயம்முமை அவன் நியத் செய்தான். லிகிராஅத்தில் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவதற்காக அவன் தயம்முமை நியத் செய்யறான். எதுக்காக வேண்டி தயம்மம் செய்கிறேன்? குர்ஆனை ஓதுறதுக்காக வேண்டி நான் தயம்மம் செய்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்றோம். வேற எதுவும் சொல்றது? தஹாரத்துடைய நியத்து இல்லை, இஸ்திபாஹத்து சலாத்துடைய நியத்து இல்லை, இபாதத்தை மக்சூதாவான தொழுகையினுடைய நியத்து இல்லை. வெறும் குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி நியத் செய்கிறேன் என்பதாக நியத் செய்கிறான். வலம் யகுன் ஜுனுபன், இந்த வாவ் ஹாலியா கவனமாக பார்க்கிறோம். வாவ் ஹாலியா, அவன் ஜுனுபாலியாக குளிப்பு கடமையானவனாக இல்லாத நிலையில் குர்ஆன் ஓதுவதற்காக அவன் நியத் செய்தான். அப்படின்னா அந்த நியத்தை கொண்டு இவன் தொழமாட்டான், தொழுவது கூடாது. ஜுனுபாலியாக இல்லாத நிலையில் குர்ஆன் ஓதும். சரி, ஒருவேளை ஜுனுபாலியாக இருந்தா, ஜுனுபாலியாக இருக்கக்கூடியவன் இதை கொண்டு தஹாரத்தினுடைய நியத்து வச்சுட்டானா, அவன் கண்டிப்பாக அந்த தயம்முமை கொண்டு தொழுவது கூடும். ஜுனுபாலியாக இருக்கக்கூடியவன் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கிராத்துல் குர்ஆனுடைய நியத்தோட அவன் நியத் வச்சிருக்கிறான். அப்படின்னா அந்த தயம்முமை கொண்டு அவன் தொழுலாம். ஆனா ஜுனுபாலியாக இல்லை அப்படின்னா அவன் வெறும் குர்ஆன் ஓதுவதற்காக என்ற நியத் வைத்துக் கொண்டு அந்த தயம்முமை கொண்டு தொழுவது அவனுக்கு கூடாது என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த இடத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அஸ்ஸானி, 8 ஷரத்துகளில் முதல் ஷரத்தை நிறைவு செய்துவிட்டு இப்போது இரண்டாவது ஷரத்துக்கு முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா வந்திருக்கிறார்கள். கிதாபினுடைய தொகுப்பாளர் அவர்கள் 8 நிபந்தனைகளில் எத்தனை நிபந்தனைக்கு வந்திருக்காங்க? 2ஆம் நிபந்தனைக்கு வந்து விட்டார்கள். எப்போ தயம்மம் சரியாகும்? அல் உதுருல் முபீஹு லித்தயம்முமி, தயம்முமை ஆகுமாக்கக்கூடிய தங்கடம் இருப்பது, அப்போதான் தயம்மும் சஹீஹாக ஆகும். முதல்ல நியத் இருக்கணும், இரண்டாவது உதுர் இருக்கணும். என்ன உதுர், என்ன தங்கடம்? அல் முபீஹு லித்தயம்மும், முபீஹ் என்பது சிஃபத், உதுர் என்பது மௌசூல்.
தயம்முமை ஆகுமாக்கக்கூடிய தங்கடம் இருப்பது. அப்படி இருந்தாதான் தயம்மும் சரியாகணும். என்னென்ன தங்கடம் உதாரணமிட்டு தெளிவுபடுத்துகிறார்கள். அல் அவ்வளு முதலாவது கபுதிஹி மீலன் கபுதிஹி மீலன் அன் மாஇன் வலவ் ஃபில் மிஸ்ரி அப்படிங்கிறாங்க. கபுதிஹி அதாவது அந்த முத்தயம்மிம், இந்த ஹீவுடைய மர்ஜா முத்தயம்மிம், தயமம் செய்யக்கூடியவனுடைய தூரத்தை போல. எவ்வளவு தூரம்? மீலன், ஒரு மீல். நம்ம மைல்ங்கிறோம். ஒரு மைல் தூரமாக இருப்பது அன்மா இன், தண்ணீரை விட்டு ஒரு மைல் அல்லது அதை விட அதிகம் வச்சுக்கணும், கருத்தாக வச்சுக்கொள்ளணும். ஒரு மைல் அல்லது அதை விட அதிகம் என்பதை இங்க விளங்கிக் கொள்ளணும். ஒரு மைல் அளவுக்கு தண்ணீரை விட்டு அவன் தூரமாக இருப்பதை போல வலோஃபில் மிஸ்ரி, அந்த பட்டினத்திற்குள்ளே இருந்தாலும் சரியே, ஆனா ஒரு மைல் தூரம் இருக்கு. ஒரு மைல் என்பது ஃபுகஹாக்களுடைய பார்வையில் 4000 எட்டுக்கள் ஒரு மைல் என்பதாக சொல்றாங்க. 4000 எட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு தொலைவில் தண்ணீர் இருக்கிறது. அதுக்குள்ள தண்ணி இல்லை, அதை விட தாண்டி தான் தண்ணி இருக்குது. அல்லது 1.8 கிலோமீட்டருங்கிறாங்க. 1.8 கிலோமீட்டர் தொலைவிலே அல்லது அதை விட தூரமாக தண்ணீர் இருக்கிறது, அருகாமையில் தண்ணீர் இல்லை. அப்படின்னா தாராளமாக தயம்மும் செய்து கொள்ளலாம். அஸ்ஸானி இரண்டாவது வமாரதின், நோய் இருப்பது. மரதின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு நோய், அந்த நோயின் காரணமாக தண்ணீரை தொட முடியாத நிலைக்கு இவன் தள்ளப்பட்டிருக்கிறான். தண்ணீரை தொட்டால் அவனுக்கு அந்த நோய் அதிகமாகிவிடும். இல்லை எனில் அந்த நோயின் காரணமாக அவன் சாகும் நிலைக்கு, மரணிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவான் என்றால் அந்த நோயை அவன் காரணம் காட்டி தாராளமாக அவன் தயம்மும் செய்து கொள்ளலாம் என்பதாக கூறுவான். அடுத்தபடியாக மூணாவது நிபந்தனைக்கு நாம வர்றோம். அஸ்ஸாலிசு மூன்றாவது வபருதின், குளிர் இருப்பது. குளிர்தன்மை. எத்தகைய குளிர் தெரியுமா? யஹாஃபு மின்ஹு, அந்த குளிரின் மூலமாக அவன் பயப்படுகிறான். அத்தலஃப, அழிவு, தனக்கு அழிவு வருவது, தன்னுடைய உறுப்புக்கு அழிவு வருவதை பயப்படுகிறான். அவில் மரத, அல்லது நோய்க்கு பயப்படுகிறான். இந்த குளிரின் காரணமாக தண்ணீரை தொடும் பொழுது இன்னும் நோய் அதிகமாகிவிடும் என்று பயப்படுகிறான். ஹாரிஜல் மிஸ்ரி, பட்டணத்திற்கு வெளியே அவன் இருக்கிறான். பட்டணத்திற்கு வெளியே அவனுக்கு என்ன வந்து விட்டது? கடுமையான குளிர் அல்லது அந்த குளிரின் மூலமாக நோய் வருவதை அவன் என்ன செய்கிறான்? பயப்படுகிறான் என்றால் அந்த பயத்தின் காரணமாக அவன் தயமம் செய்வது கூடும். அர்ராபிஉ நாலாவது வஹௌஃபி அதுவின், எதிரியினுடைய பயம் இருப்பது. தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவன் போகும்போது வழியில எதிரி இருக்கிறான் என்றால் எதிரியினுடைய பயம் இருப்பவர் தயமம் செய்து கொள்ளலாம். அல்ஹாமிசு ஐந்தாவது வாத்துஷின், தாகத்தின் பயம். தண்ணீரை உணவுக்காக பயன்படுத்தினால் தாகம் அதிகமாகி விடுமோ என்ற பயம் இருந்தால் கட்டாயமாக அவன் என்ன செய்து கொள்ளலாம்? தயமும் செய்து கொள்ளலாம். ஆத்துஷ் அப்படின்னா தாகம் இருப்பது, தாகத்தின் பயம் இருப்பது. அப்ப அந்த தாகத்தின் பயம் இருக்கக்கூடியவன் என்ன செய்யலாம்? தாராளமாக தயம் செய்து கொள்ளலாம். நம்ம இபாரத்துல ஹவுஃபி ஆத்துஷின் கூட சேர்த்துக்கலாம். தாகத்தின் பயம் இருப்பது, ஹவுஃபின் மீது அத்ஃபா இருக்கிறனால இதுக்கு ஜர்ரு கொடுக்கும். சரிங்க, இது ஒரு உஸுர். ஆறாவது உஸுர், ஆறாவது தங்கடை என்ன? அஸ்ஸாதிசு ஆறாவது வஇஹ்தியாஜின் லிஅஜ்னின் லா லிதப்கி மரகின், தண்ணீருடைய தேவை இருப்பது எதற்காக? மாவுக்காக, மாவு குலைப்பதற்காக. ஏன்னா மாவு இல்லாம ரொட்டி இல்லை, ரொட்டி இல்லாம மனிதனுடைய ஆகாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. பின்ன எப்படி இவன் வாழ முடியும்? எனவே மாவு குலைப்பதற்காக தண்ணீருடைய தேவை, அதாவது இஹ்தியாஜில் மா, தண்ணீருடைய தேவை இருப்பது எதற்காக? லிஅஜ்னின், மாவு குலைப்பதற்காக, அதன் பின் ரொட்டி சமைப்பதற்காக. அப்படி இருக்கும்போது அந்த தண்ணீரை கொண்டு உலு செய்யாமல் தயமும் செய்வது கூடும். லா லி தபகி மரகின், சால்னா சமைப்பதற்காக அல்ல. அதாவது சால்னா சமைப்பதற்காக உள்ள தண்ணீர் இருக்கிறது என்றால் அந்த தண்ணீரை கொண்டு ஒது செய்தே ஆக வேண்டும். அதை காரணமாக காட்டக்கூடாது. அதாவது லா உதுர், சால்னா சமைப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் உதுராக பார்க்கப்படாது, அது தங்கடமாக பார்க்கப்படாது. அந்த தண்ணீர் இருக்கும்போது தயமம் செய்யக்கூடாது, மாறாக கட்டாயம் உதுதான் செய்ய வேண்டும் என்பது இந்த இடத்துல தபக் என்றால் சமைத்தல், மரக் என்றால் சால்னா. அஸ்ஸாபிஉ ஏழாவது வலி ஃபக்தி ஆலத்தின், ஏதேனும்
தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய கருவியை இழக்கும் பொழுது, இழக்கும் சமயம் தயம்மம் செய்து கொள்ளலாம். அஸ்ஸாமினு எட்டாவது, வஹௌஃபி ஃபௌத்தி ஸலாத்தி ஜனாசத்தின், ஜனாசாவுடைய தொழுகை விடுபட்டு விடும் பயத்தின் காரணமாக, ஜனாசாவுடைய தொழுகை விடுபட்டு விடக்கூடிய பயத்தின் காரணமாக தயம்மம் செய்து கொள்ளலாம். உலு செய்து வருவதற்குள் ஜனாசாவுடைய தொழுகை முடிந்து விடுமோ என்ற பயம் இருந்தால், அந்த ஜனாசாவுடைய தொழுகை விடுபட்டு விடக்கூடிய பயம் இருக்கும் நேரத்தில் தயம்மம் செய்து கொள்ளலாம். அவ் ஈதின், அல்லது ஈதுடைய தொழுகை விடுபட்டு விடக்கூடிய பயம் இருக்கும் சமயம் தயம்மம் செய்து கொள்ளலாம். வலவு பினா அன் ஃபீஹிமா, ஐ ஃபி ஜனாசத்தின் வயீதின், ஜனாசாவுடைய தொழுகையிலும் ஈதுடைய தொழுகையிலும் பினா செய்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இருந்தாலும் சரிய. பினா என்றால் இடையில் தொடர்ந்து கொள்ளுதல். ஒழுவோடு போய் ஹதஸ் ஏற்பட்டு மீண்டும் உடனே தயம்மம் செய்து அந்த தொழுகையிலேயே இமாமுடன் சேர்ந்து விடுதல், தொடராக சேர்ந்து விடுதல். அப்படி இருந்தாலும் சரியே, அந்த நேரத்தில் தயம்மம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. வலைச மினல் உதுரி, தங்கடத்திலிருந்து இல்லை. ஹவுஃபு ஃபௌத்தில் ஜுமாத்தி, ஃபௌத்தில் ஜுமாத்தி வல் வக்தி, ஜுமாவுடைய தொழுகை அல்லது சாதாரணமான தொழுகையினுடைய நேரம் இழந்து விடக்கூடிய பயமாகிறது. இது தங்கடமாக இல்லை, தங்கடத்திலிருந்து இல்லை. லைசவுடைய இஸ்முதான் ஹவுஃபு. ஜும்மாவுடைய தொழுகையோ அல்லது ஜும்மாவுடைய தொழுகையின் நேரமோ அல்லது மற்ற தொழுகையின் நேரமோ விடுபட்டு விடக்கூடிய பயம் என்பது தங்கடத்திலிருந்து அது இல்லை என்பதா சொல்றாங்க. அதாவது ஜும்மா விடுபட்டுரும், அந்த நேரத்தின் அந்த தொழுகையினுடைய வக்து போயிரும், நேரம் போயிரும் அப்படிங்கிற இந்த பயம் தங்கடத்திலிருந்து பார்க்கப்படாது. இந்த சூழ்நிலையில் தயம்மமும் செய்யக்கூடாது, கட்டாயமாக உது செய்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த விஷயங்களை நாம் தொடராக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.